ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய 28வது ஸ்லோகம். கிருபயா பரயா விஷ்டோ விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச்ச திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். பகவத்கீதையினுடைய அமைப்பு அதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் 20 ஸ்லோகம் அர்ஜுன விஷாத யோகத்தில் முதல் 20 ஸ்லோகம் சரித்திரம், கதையை நமக்கு சொல்றார். ரெண்டாவது, அதுக்கப்புறம் 21வது ஸ்லோகத்திலேருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய பற்று, அவனுடைய ராகம், பற்று எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். 27லிருந்து 29, 30, 27லேருந்து 30 முடிய அர்ஜுனனுடைய சோகம், துக்கம், அவனுடைய துக்கத்தை சொல்றார். அதுக்கப்புறம் 31லிருந்து அத்தியாயம் முடிய மோகம். மோகம் அப்படின்னு சொன்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம நம்மளோட அர்ஜுனனை ரிலேட் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த பகவத்கீதை அப்படிங்கிற உபதேசம் டைரக்டா கிடைக்கும். இதுல அவனவனுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அதை முதல் 20 ஸ்லோகத்தோட நாம நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவனவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல வாழ்க்கையில பற்று இருக்கு. அதை 7 ஸ்லோகங்கள்ல 21லேருந்து 27 வரைக்கும் நாம நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 ஸ்லோகங்கள் பற்று இருக்கு, பற்று இருக்கிறதுனால தான் துக்கம். ஸோ நமக்கும் பற்று இருந்தா துக்கம் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இருக்கக்கூடிய 31லேருந்து அத்தியாயம் பூரா இருக்கக்கூடிய மோகம், அதாவது குழப்பம், திண்டாட்டம். இது பற்று இருந்தால் துக்கம் வரும், துக்கம் வந்தால் குழப்பம், மனக்குழப்பம், அதனால மன அழுத்தம் அப்படிங்கிறது, துக்கங்கள் வரும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நாம மனசுல வச்சுண்டு இந்த பார்வையில இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்க தொடங்கலாம்.